Hello friends, welcome to kanishk kitchen. நாம இன்னைக்கு ஆஷிர்வாத் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு எப்படி நம்ம டேஸ்டியா குலாப் ஜாமுன் செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். ஆஷிர்வாத் குலாப் ஜாமுன் மிக்ஸ் 175 கிராம், சக்கரை 3 கப், ஏலக்காய் 3. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்துல 3 கப் சக்கரை எடுத்துக்கலாம். அப்புறம் இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்புல வச்சுட்டு நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நாம இதுல 3 ஏலக்காய லேசா தட்டி அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். நம்ம குலாப் ஜாமுனுக்கு கம்பி பதம்லாம் பார்க்க தேவையில்லை. சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விரல்கள் எடுத்து பார்க்கும்போது ரொம்பவும் தண்ணியா இல்லாம இந்த மாதிரி பிசு பிசு பதத்துக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு அகலமான பாத்திரத்துல மாத்திட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம வேற ஒரு பாத்திரத்துல குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாவுல இருக்க சின்ன சின்ன கட்டிகள் எல்லாத்தையும் நல்லா உடைச்சு விட்டுடலாம். எல்லா கட்டிகளையும் நல்லா உடைச்சாச்சு. நாம இப்ப இதுல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்கும் போது மொத்தமா சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு விரல் நுனிய வச்சு லேசா கலந்து விட்டா போதும். ரொம்பவும் நம்ம அழுத்தி பிசைய தேவையில்லை. நாம பிசைஞ்சு வச்சிருக்க மாவு ரொம்பவும் கெட்டியா இல்லாம கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கணும். நான் இந்த மாவு பிசைறதுக்கு 1/4 கப் தண்ணி எடுத்திருந்தேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மீதி இருக்கு. இப்ப நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. நாம இப்ப இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது இப்படியே ஒரு 7ல இருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம உள்ளங்கையில நெய் இல்லனா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுத்துக்கலாம். நாம இந்த பால்ஸ் உருட்டும் போது ரொம்பவும் அழுத்தி பிரஷர் கொடுக்காம இந்த மாதிரி லேசா உருட்டி எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பால்ஸும் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நாம இப்ப கடாயில தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அடுப்பை மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பால்ஸ்ல இருந்து ஒவ்வொன்னா எடுத்து உள்ள சேர்த்துடலாம். எல்லா பால்ஸையும் உள்ள சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இது எல்லா பக்கமும் ஈவனா நல்லா பொன்னிறமா பொரிஞ்சு வரும். நாம குலாப் ஜாமுனை பொரிச்சிட்டு சக்கரை பாகுல சேர்க்கும் போது சக்கரை பாகு நல்லா சூடா இருக்கணும். நல்லா சூடா இல்லைன்னா நாம அதை ஒரு வாட்டி நல்லா சூடு பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருக்க குலாப் ஜாமுனை சக்கரை பாகுல சேர்த்துடலாம். குலாப் ஜாமுன் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. நாம இப்ப இதை எடுத்து சூடான சக்கரை பாகுல சேர்த்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா குலாப் ஜாமுனையும் நல்லா பொன்னிறமா பொரிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதையும் சக்கரை பாகுல சேர்த்துடலாம். நாம சக்கரை பாகுல சேர்த்ததுக்கு அப்புறம் குலாப் ஜாமுன் ஒரு 4ல இருந்து 6 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். அப்பதான் நம்மளோட குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டா இருக்கும். எல்லா குலாப் ஜாமுனையும் சேர்த்தாச்சு. இது இப்படியே ஒரு 6 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்ப நம்மளோட சுவையான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.